ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வாங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஆட்டுக்கால் பாயா சப்பாத்தி பூரிக்கு சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யலான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டுக்கால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சுடுதண்ணியில் போட்டு நான் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்ட பிறகு சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி பிளாக்லாம் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் அளவு. நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டோம். இப்போ இது கூட கறிப்பீலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஆட்டுக்காலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டுக்கால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டுக்கால் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா சுண்ட வதங்கட்டும். இது கூட நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தக்காளி ஆட் பண்ணாலும் குழம்பு புளிப்பாக இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், சீரகத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட 2 ஸ்பூன் அளவு நம்ம மட்டன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மட்டன் மசாலா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அப்புறம் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிச்சு. இப்போ நம்ம காலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு நம்ம குக்கரில் மூடிடலாம். இது ஒரு 10 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட கசகசா, பெருஞ்சீரகம், முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா விசில் வந்துருச்சு. நம்ம ஆட்டுக்கால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இந்த தண்ணியை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்துக்கலாம். இது கூட லைட்டாக மிளகுத்தூள் கலந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ஆட்டுக்கால் சூப்பை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அந்த குக்கரில் நம்ம 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா நான் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ நான் ஆட்டுக்கால் வேக வச்ச தண்ணியோடு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது 1 நிமிஷம் நல்லா குக் ஆகவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கொதி வரவும் நம்மளுக்கு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். இது ஒரு நம்ம 5 விசில் 6 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப திக்னஸாக நம்ம ஆட்டுக்கால் பாயா சூப்பராக ரெடி இருக்குது. இப்போ நம்ம இடியாப்பம் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம ஒரு 2 கப் அளவு பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட தேவையான அளவு இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சுடுதண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம கலரிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்னஸ் வரவும் நம்ம கை போட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம நல்லா ஆறவும் நம்ம கையால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா சாஃப்டாக நான் பிணைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம இடியாப்பம் புளிகிறதுல நம்ம போட்டு நம்ம இட்லி சட்டி வச்சு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம்.
நீங்கள் முழுசாக ரவுண்டிங்காக போடனால போடலாம். இதில் ஒரு இட்லி தட்டுலேயும் நம்ம இந்த மாதிரி ரவுண்டிங்காக சுற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1 பை 1 பை வரவும் கட் பண்ணிவிட்டு அடுத்துல இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். 2 தட்டுலேயும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அடுப்பில் இட்லி சட்டியில் நல்லா தண்ணி சூடாக காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க நம்ம இடியாப்பத்தை நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ இடியாப்பம் வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம இடியாப்பமும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான நம்ம ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.